ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்முஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து சோச்சோ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வேர்க்கடலையே வறுத்து வச்சுக்கலாம், தேங்காய் துருவி வச்சுக்கலாம், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதுக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாம். தனியா, சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் 2 இது வறுத்து எடுத்துக்கிட்டு ஆறின பின்னால் ஜாரில் போட்டுக்கலாம். வேர்க்கடலை போட்டுன்னு தேங்காய் வந்து துருவி வச்சது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ திக்னஸ்க்கு அவ்வளோ போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, ஒரு தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், அன்னாசி பூ போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கின்னு இருக்கேன். நிறைய வெங்காயம் போட்டால் தான் உங்களுக்கு கிரேவி அதிகமாக வரும். வெங்காயம் நல்லா செவக்கு தண்ணிட்டு இடித்து வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கிறேன். வெங்காயமும் பூண்டு வதங்கந்தோம் ஒரு சோச்சோ தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் சிம் ஃப்ளேமில். சோச்சோ சீக்கிரம் வெந்துடும். மசாலா அரைச்சி வச்சுருக்கு தேர்த்து இதில் ஊற்றிட்டு நல்லா அப்படியே கலக்கி விடுங்க. கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அப்போயே கொஞ்சம் தான் போட்டுக்கோங்க. அப்படியே மூடி வச்சிடுங்க. எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வரும். பாருங்கள் எப்படி திரிஞ்சு வந்திருக்குதுன்னுட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டாக்கா சோச்சோ கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதோட சப்பாத்தி, நான், ரைஸு, தோசை, பூரி இதுக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்டாக்கா நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.